இந்த உலக வாழ்க்கை சீக்கிரம் கடந்து போகும், ஆனால் ஆண்டவர் நமக்கு நித்திய வாழ்க்கை வைத்திருக்கிறார். ये दुनिया का जीवन बहुत जल्दी चला जाएगा, परमेश्वर हमको अनंत काल का जीवन रखा है. அருமையான DS மாஸ்லாமணி அண்ணன் அவர்களும் கடவுள் மகனாய் வாழ்ந்திருக்கிறார். நாம் நம்புகிறோம் அவர் கடவுளிடத்தில் இருக்கிறார். உயிர்த்தெழுதல் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார். அவருக்கு நித்திய வாழ்க்கை உண்டு, नित्य जीवन उंडे. हम मानते हैं कि हमसे चले गया मासिलामणि भैया भी अभी प्रभु में सो गए हैं. वो जब स्वर्ग में आएगा वो जी उठेगा, हम उनको देखेंगे और उनके लिए अनंत काल का जीवन है. அந்த இயேசுவானவர் எனக்கு மகிழ்ச்சி தரணும், சந்தோஷம் தரணும், மெய் அமைதி தரணும், நித்திய வாழ்வு தரணும், எங்க வீட்டுக்கு இயேசு வரணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் எழுந்திருந்து பார்க்கலாம். वो यीशु जो मेरे जीवन पर आना है, मुझे शांति देना है, मुझे आनंद देना है, मेरे घर पर भी यीशु आना है, इसे बोलने वाले अभी खड़े हो जाइए. यीशु வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா நீ எழுந்துகாதே. यीशु मसीह आपके घर पर नहीं आना है तो आप मत खड़े हो जाना. यीशु வீட்டுக்கு வருவாரா? यीशु आपके घर पर आएगा क्या? வருவாரா? आएगा क्या? சகி வீட்டுக்கு போனவர் நம்ம வீட்டுக்கும் வருவாரு. जक्कई के घर गया है यीशु, आपका घर पर भी वो आएगा. அதுக்கு இன்னும் ஒரே ஒரு காரியம் தான் நீ செய்யணும். एक ही काम आपको करना पड़ेगा. அந்த சகை சொன்னது போல वो जक्कई जैसे बोला है, உன்னுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடு. आपके हृदय को यीशु को दे दो. உன்ன தப்பு எது இருந்தாலும் ஆண்டவரே என்ன மன்னின்னு கேளு. आपका गलत को मान लेना, मैं पापी हूं बोल देना. நீ அப்பவே கடவுளுடைய பிள்ளை. जैसे आप बोलेंगे उसी समय आप परमेश्वर का पुत्र हैं. நீ பிசாசு பிள்ளை கிடையாது. आप शैतान का संतान नहीं हैं. நீ யாருடைய பிள்ளை? आप किसका संतान हैं? இயேசுவுடைய பிள்ளை. यीशु मसीह का संतान है. நான் சொல்றது அப்படியே எல்லாம் கண்ணை மூடு பார்க்கலாம். आप सब लोग आंख बंद कर दीजिए. கொஞ்சம் பேருக்கு ஏசாமி கூட வரக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கை போலக்குது. கொஞ்சம் பேர் உட்காந்துக்கிட்டாங்க, நல்லவங்க போலக்குது. பாவம் कुछ लोग बैठे हुए हैं, यीशु मसीह नहीं चाहिए बोलते होंगे. அவங்க என்ன கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள் வேதம் சொல்லுது. वचन में लिखा है यीशु मसीह अच्छा है, आप ढूंढ लेना, ऐसा लिखा है. அதை ருசி பார்த்ததால தான் உங்களுக்கு சொல்றேன். आप मैंने उसको सखा है, इसलिए मैं आपको बोलता हूँ. நீ எந்த ஊர்னா இருக்கட்டும், எந்த நாடுனா இருக்கட்டும், எந்த ஜாதினா இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஆளுனா இருக்கட்டும், நீ படிச்சுனா இருக்கட்டும், படிக்காதனா இருக்கட்டும், எந்த சூழ்நிலையில் இருக்கட்டும், ஆனா இயேசு உன்னை நேசிக்கிறார். आप कोई भी व्यक्ति हो, कोई भी जात का हो, कोई भी भाषा बोलने वाले हो, कोई भी लोग हो, आपको यीशु प्यार करता है. நான் சொல்ற ஒரு சின்ன ஜெபத்தை மட்டும் நம்பிக்கையோடு சொல்லு. मैं जो प्रार्थना बोलता हूँ उसका आप विश्वास से बोलिए. இயேசுவே, यीशु என் உள்ளத்துல வாருங்க சுவாமி. मेरे घर पर, मेरे हृदय पर आइए. என் உள்ளத்துல வாருங்க சாமி. यीशु मेरे जीवन पर आइए. என் பாவங்கள் குற்றங்களை மன்னியும் சுவாமி. मेरे पाप को, अधर्म को आप क्षमा कीजिए. அந்த சகை வீட்டுக்கு போனேன்னு சொல்றாங்கல்ல சாமி. आप जक्कई के घर गए ऐसा लिखा है. எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா. मेरे घर पर भी आइए. என் சூழ்நிலையை பாரு. मेरे घर की अवस्था को देख लीजिए. मेरे जरूरत को देख लीजिए. मेरे आंसुओं को देख लीजिए. मेरा बीमार को देख लीजिए. मेरा दुख को देख लीजिए. मैं आपके ऊपर विश्वास करता हूँ. मैं आपको विश्वास करता हूँ. मैं मुझे वो संतोष को दे दीजिए. वो आनंद को दे दीजिए. वो आनंद को मुझे दे दीजिए. आप आनंद को दे दीजिए. आमीन. आमीन. அப்படியே ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இயேசு என்ற வார்த்தையை கேட்ட இவர்கள் ஒரு சிலர் அநேக முறை கேட்டிருக்கலாம், சத்தியத்தை கேட்டிருக்கலாம். நீர்களை நேசிக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, வெளிப்படுத்திருக்கிற எல்லா விதமான மாய்மாலங்கள், சரீரப்பாடுகள், பிசாசின் தொல்லைகள், கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தினால கடிந்து சபித்து கட்டுகிறோம். உம்முடைய இரத்தத்தை வாரி உம்முடைய பிள்ளைகள் மீது நாங்கள் ஊற்றுகிறோம். நீர் இயேசுன்னு யாரெல்லாம் இன்னைக்கு வார்த்தையில் சொன்னாங்களோ, வாயை திறந்து அவர்களுக்கு மெய் சமாதானம் கிடைக்கட்டும். பணம், பொருள் தான், ஆஸ்தி தான் மகிழ்ச்சி அல்ல. இயேசு உள்ளத்தில் இருந்தாலே மகிழ்ச்சி. நீர் கொடுக்கிற மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லை. அந்த இயேசு இவர்களை தொடும் சுவாமி. உங்களுடைய அளவற்ற அன்பினாலே நிரப்பும் சுவாமி. ஆண்டவரே, இவர்களை பிடித்திருக்கிற இந்த வியாதியின் கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள்
சரீரத்திலிருந்து வெளியே போகட்டும், வெளியே போகட்டும், வெளியே போகட்டும். உன்னுடைய கிருபையினால் இவர்களை வைத்துக்கொள்ளும். தாங்கள் பெற்ற அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கொண்டாட உதவி புரியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். தட்டி ஐயாக்கு நன்றி செலுத்தலாமா? ताली बजाकर भाई साहब को धन्यवाद देंगे. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நூறாண்டு நான் வாழ போதும், உன்னிடத்தில் வாழும் ஒரு நாள் போதும். நீரின்றி வாழ்வது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. இந்த மாதிரி தான் நம்ம மக்கள் எல்லாரும் பயணித்து கொண்டு இருக்கிறாங்க. கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க. நல்லா நீங்களும் சேர்ந்து பாடுங்க. ஆமாம், ஒரு பழகு தோஷம் போல் இங்கே 4 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இருந்தாலும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வாசிச்சிடுறார் ஐயா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. உன் வார்த்தையில் எங்கும் அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவனி, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனி. கல்லுக்குள் தேரையை வைத்தவனி, அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனி. உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால்,
ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா நீரின்றி வாழ்வேது இறைவா உன்னினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உன்னினைவின்றி மகிழ்வேது தேவா உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் வாழும் ஒரு நாளே போதும் நீரின்றி வாழ்வேது இறைவா உன்னினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா உன்னினைவின்றி மகிழ்வேது தேவா. அல்லேலூயா. நன்றி நன்றி. ரைட், வெரி குட் வெரி குட். அழகாக பாடுனீங்க. ரைட் ரைட். நல்ல சத்தமாக கை தட்டிங்க. நல்லா அழகாக பாடினாங்களே. जोरदार ताली बजाएंगे भाई को. நம் மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் நம் மத்தியில் இருப்பது பெரிய மகிழ்ச்சி. அவர்களை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம வாழ்த்தலாம். हमारा बीच में बिशप साहब आए हैं, उनको हम ताली बजाकर स्वागत करेंगे. உங்களை எல்லாம் வாழ்த்துவதற்காகவே அவர்கள் வந்திருக்கிறார்கள். आप सबको बधाई देने के लिए वो इधर आए हैं. உங்களை வாழ்த்தி அவங்க ஐயா ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஆசை வழங்க இருக்கிறாங்க. आपको प्रार्थना कर आपको आशीर्वाद देने के लिए आए हैं. நன்றி நன்றி. बहुत धन्यवाद. ஆண்டவருக்கு தோத்திரம். परमेश्वर को महिमा हो. இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். आज का दिन एक खास दिन है. டிஎஸ் குடும்பத்தாருக்கு மிக ஒரு முக்கியமான நாள். डीएस परिवार को एक खास मुख्य दिवस है. மாசிலாமணி பொன்னுத்துறை ஐயா அவர்களுடைய 2ஆம் நினைவு நாள். அதனாலே நாம் இங்கே கூடியிருக்கிறோம். मासिलामणि पन्नुतुरई जो भाई है उनका दूसरा स्मरण दिवस है. ஆண்டவர் அவருடைய வாழ்விலே பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு நாம் மரியாதை செய்யவும் கூடியிருக்கிறோம். परमेश्वर उनके जीवन पर जितने भलाई किया है उसको याद कर उनको धन्यवाद देने के लिए और भाई मासिलामणि पन्नुतुरई को याद करने के लिए यहाँ इकट्ठे हुए हैं. இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைவரையும் அவர்கள் அழைத்து இங்கே அமர்ந்திருக்க செய்திருக்கிறார்கள். உங்களை இதோ நோக்கி பார்க்க உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்திருக்கிறார். आप सबको यहाँ बुलाकर इकट्ठा कर रखा है और आप सबको साथ बात करने के लिए मदद करने के लिए परमेश्वर इस परिवार को आशीष दिया है. சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு கடவுள் அடைக்கலமாய் இருக்கிறார். गरीब और छोटे लोगों को परमेश्वर शरण स्थान है. நான் சிறுமைப்பட்டவன், मैं छोटा हूँ, எனக்கு யார் துணை செய்கிறார்கள் என்ற ஏக்கம் எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது. मैं गरीब हूँ, मुझे कौन मदद करने वाला है, मेरे साथ कौन बात करने वाला है, ऐसा मन हमारे जीवन पर हो सकता है. கடவுள் தரும் வாக்கு சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். परमेश्वर के वचन ये हैं जो छोटे लोगों के ऊपर ध्यान करने वाला धन्य है. அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாக்கியம் அமைந்திருக்கிறது. அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப இங்கு உங்களை சந்திக்கின்ற டிஎஸ் குடும்பத்தினரை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். मैं आश्वासन दे सकता हूँ, देना चाहता हूँ
इस प्रकार गरीबों को ध्यान करने वाला एक परिवार डीएस परिवार को आज परमेश्वर ने रखा है, उनके लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूं। நல்லதொரு நற்செய்தியை உங்களுக்கு அருமையான ஐயா தேவ பிரசாத் அவர்கள் வழங்கினாங்க. एक अच्छा संदेश को देव प्रसाद साहिब ने हमको बताया है। ஆமா, சிறுமைப்பட்டவர்கள், அவர்களை பார்க்கிறவர்கள் யார், அவர்களை நோக்கி பார்த்து உதவி செய்கிறவர்கள் யார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால், छोटे लोग गरीब लोग उनके ऊपर ध्यान करने वाला कौन, ऐसा एक पूछा है तो கடவுள் எவ்வளவு சிறந்த ஒரு பார்வை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். அதாவது மரத்தின் மீது மறைந்திருந்த சகைவை மற்றவர்கள் பார்க்கவில்லை, இயேசு நோக்கி பார்த்தார். और हमको मालूम है, हम सुना है कि वो उस पेड़ के ऊपर चुपचाप बैठा था यीशु को देखने के लिए, लेकिन उससे पहले यीशु उनको देखकर अपने पास अपना बुलाया है. சமுதாயம் அவரை ஒதுக்கி வைத்த அல்லது அவரை தவிர்த்த அப்படிப்பட்ட சூழலில் இயேசு அவரை நோக்கி பார்த்தார். समाज उनको दूर किया है, समाज से वो अच्छा संबंध नहीं था, परंतु यीशु उनको देखा है. என்று அதுபோல நம் ஒவ்வொருவரையும் கடவுள் நோக்கி பார்க்கிறார். उसी प्रकार आज हम हर एक व्यक्ति को परमेश्वर देख रहा है. கடவுளுடைய பார்வை நம் மேல் இருக்கிறது. परमेश्वर का नजर हमारा ऊपर गिरा है. அல்லேலூயா, हालेलुया. கடவுளுக்கு புகழ். परमेश्वर की महिमा हो. கடவுளுடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. परमेश्वर की आग आपके ऊपर ध्यान रखा है. கடவுள் உங்களை மறக்கவில்லை. परमेश्वर आपको कभी भूला नहीं है. மிக அருமையான ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்தார் அந்த பெரியவர். और एक अच्छा एक गीत भाई ने गाया है. அவருக்கு எவ்வளவு பெரிய தாளந்து அல்லது வரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் கேட்டோம். और उनको किस प्रकार की परमेश्वर ने आशीष दिया है, वो गाने के द्वारा महिमा करने के लिए हम देखा है. அதுபோன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் தாளந்து, திறமை, வரம் தந்திருக்கிறார். और उसी प्रकार परमेश्वर हम सबको एक एक तालंत को या एक कार्य करने के लिए परमेश्वर ने दिया है. மகிழ்ந்திருங்கள், इसलिए परमेश्वर में आनंदित रहो. கடவுளை நோக்கி பாருங்கள், परमेश्वर को देख लीजिए, கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள். ध्यान कीजिए, चिंता कर सोच लीजिए परमेश्वर कैसे आपके ऊपर ख्याल रखा है. உங்கள் வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். आपके जीवन को परमेश्वर आशीष करने वाला है. அதிகமாக உங்களை எல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்ற வாக்கின்படி உங்களை நோக்கி பார்த்து உதவி செய்கிற டிஎஸ் குடும்பத்தினரையும் நான் வாழ்த்துகிறேன். और जैसे वचन में लिखा है, छोटे लोगों के ऊपर ख्याल करने वाला भला है, धन्य है. इसी वचन के अनुसार इस परिवार को ऊपर भी परमेश्वर आशीर्वाद देने के लिए मैं इस परिवार को भी परमेश्वर से प्रार्थना करता हूँ. இப்போ நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். हम आंख बंद कर प्रार्थना करेंगे. எல்லாம் வல்ல கடவுளே, सर्वशक्तिमान परमेश्वर, அனைத்தையும் படைத்தவரே, सबको सृजा परमेश्वर, படைப்பு அனைத்தையும் காப்பாற்றி வருகிறவரே, सारे सृष्टि को सुरक्षा करने वाला परमेश्वर, நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद देते हैं. எங்களை நோக்கி பார்க்க ஆட்கள் இல்லை, எங்களுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை, நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோம் என்ற ஒரு நிலையிலே வாழ்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறீங்க. और जितने लोग सोचते हैं कि हमारे ऊपर ख्याल नहीं करने वाले हैं, हमको देखने वाला कोई नहीं है, ऐसे सोचने वाले के ऊपर आप देखते हो, इसलिए धन्यवाद. ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் நிறைவான வரங்களை கொடுத்திருக்கிறீங்க. हर एक व्यक्ति के जीवन पर भिन्न प्रकार की आशीषें दिया है. அந்த வரங்கள் எங்களையும் மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும். और उनके ऊपर जो आशीष दिया है वो दूसरे को हमको आनंद करता है. அதுமாக நாங்களும் மற்றவர்களும் மகிழ்ந்திருக்கும்படியான வாழ்வை எங்களுக்கு தாங்க. और उसी प्रकार हम आनंद में और खुशी में रहने के लिए मदद कर दीजिए. கடவுளை நம்பினவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை.
परमेश्वर के ऊपर विश्वास करने वाले को कोई कमी कट्टी नहीं होता है। அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம். वो आशीष को हम लेकर आया यीशु मसीह के लिए हम धन्यवाद देते हैं। இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிங்க. जहां बैठे हुए सारे व्यक्ति के ऊपर आपका हाथ रखकर आशीष कर दीजिए। உம்முடைய வல்லமை அவர்களை தொடும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். आपके सामर्थ्य इनके ऊपर आने के लिए आशीष करने के लिए हम प्रार्थना करते हैं। எங்களுடைய டிஎஸ் குடும்பத்தினருக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்திலே தோத்திரம் செலுத்துகிறோம். और इस डीएस परिवार के लिए मैं परमेश्वर को धन्यवाद देता हूं। ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். गरीबों को मदद करने वाला परमेश्वर को उद्धार देता है। அதை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆசீர்வதிங்க. और उसी प्रकार इन परिवार को आशीष देने के लिए प्रार्थना करते हैं। நல்ல வாழ்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். अच्छे जीवन के लिए मैं आपको धन्यवाद देते हैं। திருவாளர் மாசிலாமணி பொன்னுத்துறை அவர்களுக்காகவும் உடைய பாவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். और भाई मासिलामणि பொன்னுத்துறை के लिए धन्यवाद देते हैं, उनके जीवन के लिए धन्यवाद देते हैं। தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிங்க. लगातार हमारा साथ रहकर हमें आशीष कर दीजिए। இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना मांगते हैं। ஆமென். ஆமென். आमीन। அன்புக்குள்ளே உங்களை வாழ்த்துகிறோம். मेरे प्रिय लोग हम आपको आशीष देते हैं। மீண்டுமே இந்த டேனியல் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மூலமும் டிஎஸ் குழுமத்தின் மூலமும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். और एक बार इस डैनियल मेट्रिकुलेशन शिक्षा का द्वारा और डीएस परिवार के द्वारा आपको स्वागत करते हैं। நடந்த சம்பவம் एक सच्ची घटना मैं आपको बताने वाला हूँ। ஒரு ட்ரெயின் இங்க இருந்து மதுரைக்கு போய்கிட்டு இருக்கு. एक ट्रेन यहाँ से मदुरई जा रही थी அதுல ஒரு டிடி ஏறாரு. और वहाँ पर एक टिकट चेक करने वाला चढ़ गया है। ஒருத்தரே டிக்கெட் செக் பண்றாரு. एक व्यक्ति को टिकट चेक कर रहा है। அதுல ஒரு ஏழை பெண் 10 வயது பெண்ணுக்கு டிக்கெட் இல்ல. और वहाँ पर एक गरीब 10 साल लड़की को उनके पास टिकट नहीं थी। அந்த டிடிஆர் ஏறினா நீ வண்டியை விட்டு இறங்குங்கறார். और वो टीटीआर ने बोला है तुम क्यों चढ़ा है, उतर जाओ, ऐसे बोला है। அப்ப அந்த வண்டியில அருமையான இந்த குருவானவர் மாதிரி அதுல ஒருத்தர் அங்க இருக்கிறாரு. वहाँ पर एक इस प्रकार एक पादरी वहाँ पर बैठा था। இருக்கிறவர் சொல்றாரு அந்த பொண்ணுக்குரிய டிக்கெட்டும் ஃபைனும் நான் கொடுக்கறேங்கிறார். और वो बोला है कि इस लड़की का जो टिकट और उनके ऊपर जो फाइन है मैं दे देता हूँ। அப்ப அந்த டிடிஆர் சொல்றாரு और वो टीटी ने बोला है டிக்கெட் இல்லாம ஏறினது தப்பு. टिकट के बिना चढ़ा वो गलत है। நீங்க இப்படி மக்களுக்கு உதவி செய்யறப்ப தப்பு செய்யற எண்ணிக்கை அதிகமாயிரும். और इस प्रकार आप गलत करने वाले को मदद करते हैं, इसलिए गलत करने वाला ज्यादा बढ़ जाएंगे। சரியான தண்டனை என்னன்னா வண்டி விட்டு இறக்கி விடுறதா. और इनका दंड क्या है, इसको गाड़ी से दे देना है, उतरना है। அப்ப அந்த குருவானவர் சொல்றாரு और उस समय वो पादरी ने बोला है தவறு செய்யறவங்க உண்டு, और गलत करने वाला है, தவறு செய்யறவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். और गलत करने वाले को जरूर दंड देना है। உணவு இல்லாமல் உணவு தேவைப்பட்டு உணவு கிடைக்காமல் திருடுபவன் என்ன செய்ய முடியும்? और लेकिन खाने का कुछ नहीं मिलता है, वो लोग चोरी करते हैं, उनको क्या करना है? அதனால இந்த பெண்ணுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. इसलिए मुझे मालूम नहीं है कि इस लड़की का क्या हालत है, अवस्था है। இந்த பெண்ணுக்குரிய ஃபைன் காசை நான் கொடுத்துறேன். इसलिए मैं इस लड़की का जो भी फाइन है मैं कर लेता हूं। அதனால நீங்க இந்த பெண்ணை விட்டுறணும்ங்கறாங்க. इसलिए इस लड़की को छोड़ दीजिए। உடனே அந்த ஃபைன் வாங்கி டிடிஆர் விட்டு போயிடுறாரு. और वो टीटी ने उनका जो फाइन है, पैसा है, वो लेकर छोड़ देता है। அவங்க போக வேண்டிய எல்லை வந்துருச்சு. और जहां पहुंचना है वहां पहुंच गया। வந்தே பாரத்ல போனீங்கன்னா நம்மளுடைய இலக்கு வந்து எட்டியதுன்னு சொல்றான். और हम वंदे भारत में गया तो वहां पर बोला है आपका लक्ष्य पर आप पहुंच गए हो। அதே மாதிரி இலக்கு வந்தோன்னா அந்த டிக்கெட் கொடுத்த பெரியவர் பணக்காரர் இறங்கிட்டார். और जब वो सब उनका जगह आ गया, जो पैसा दिया था वो उतर गए हैं। அவரை ரிசீவ் பண்ண அந்த கார் வந்திருக்கு. और उनको बुलाने के लिए एक गाड़ी आ गई है। அப்ப அந்த கார் பக்கத்துல அந்த ஒரு பெண் பாவம் போல அந்த டிக்கெட் கொடுத்த பெண் வந்து நிக்குது. और उसी समय वो जो लड़की है वो भी आ गई है उस कार के सामने। நம்ம அந்த டிக்கெட் ஃபைன் கொடுத்தவர் கேக்குறாரு என்ன நடந்தது, என் பக்கத்துல வந்து நிக்கிறேன்னு கேக்குறாரு. और वापस उस व्यक्ति ने बोला है बेटी क्यों दोबारा मेरे पास आई है, क्या कारण है? அந்த பெண்ணுக்கு யாருமே இல்ல. और वो बोली है मेरे पास कोई नहीं है, அப்பா இல்ல, அம்மா இல்ல, मम्मी नहीं है, पापा नहीं है, அண்ணா இல்ல, தம்பி இல்ல, मेरे भाई बहन लोग कोई नहीं है, கைவிடப்பட்ட நிலைமை, मैं अकेली हूँ, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது. कृपया मेरे ऊपर मुझे मदद करो। அந்த அம்மா கூட்டிக்கிட்டு ஒரு ஹாஸ்டல்ல சேர்க்குது. और वो भाई उनको एक हॉस्टल में छोड़ दिया। முதல்ல ஒரு வாரத்துக்கு வீக்லி ஒன்ஸ் போய் அந்த பொண்ணை பாக்குறாங்க. और हफ्ते में एक बार उस लड़की को जाकर देखा है। मंथली ஒன்ஸ் போய் பாக்குறாங்க. और
महीने में एक बार जाकर देखा है ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போய் பார்க்கறாங்க और साल में एक बार जाकर देखा था பின்னால மொத்தமா அந்த பொண்ணு மறந்துடுறாங்க फिर वो लड़की के बारे में वो भूल गया है பல நீண்ட நாட்கள் கழித்து வெளிநாட்டுக்கு இந்த பணக்காரர் போயிருக்கிறாரு और बहुत दिन के बाद बाहर देश में इस धनवान गया है ये पादरी गया है அப்புறம் வாலிப மகள் வந்து அவங்கள பார்க்க நிக்கிறாங்க उस समय एक जवान लड़की उनके देखने के लिए आया है என்னன்னு கேக்குறாங்க और वो आकर पूछा है क्या है அந்த பெண் சொல்லுது और वो लड़की बोला है இத்தனை வருடங்களுக்கு முன்னால நீங்க ஒரு ட்ரெயின்ல என்ன டிக்கெட் கொடுத்து கூட்டி வந்தீங்க और सालों पहले आपने मुझे ट्रेन में टिकट देकर बुलाया है என்ன ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்தீங்க मुझे एक हॉस्टल में छोड़ दिया था எனக்கு படிப்பதற்கு உதவி செய்தீங்க मुझे पढ़ने के लिए मदद किया था நான் நன்கு படித்து मैं अच्छा पढ़कर உங்களுடைய உதவியால் இன்று நல்லா இருக்கிறேன் मैं आपके मदद के कारण आज अच्छा हूं அதே நேரத்தில் நான் இன்று 20 பேருக்கு ஹாஸ்டல் வச்சு நடத்துறேன் 20 பெண்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னார் और उसी प्रकार मैं 20 लोगों को हॉस्टल चलाता हूं 20 लोग मेरे द्वारा पढ़ाई कर रहे हैं நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த அந்த ஃபைன் அந்த டிக்கெட்னால நான் இன்று 20-30 பேருக்கு வாழ்வு கொடுக்கிறேன்னு சொன்னார் आज उस दिन आपने वो गरीब की लड़की को फाइन किया है टिकट दिया है उसका प्रतिफल आज मैं 20 से 30 लोगों को मदद कर रही हूं ऐसा वो लड़की ஹென்றி ஜெபா அருமையா பாடினாரு और हेनरी जबा रिचर्डैया ने बहुत अच्छा சிறுமையும் எளிமையுமான என்னை वो छोटे और गरीब लोग ஆண்டவர் கைவிடப்பட்ட நம்மை और हम जो छोड़ दिया गए थे ऐसे हम लोगों को கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல ये मसीहत क्या बोलते हैं क्रिश्चियनिटी एक धर्म नहीं है கடவுள் இப்படித்தான் இருப்பான்னு கிறிஸ்தவம் எங்கேயுமே சொல்லல और परमेश्वर ऐसा रहेगा ऐसा ईसाई धर्म में बोला नहीं है ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் जो गरीबों को देता है वो परमेश्वर को देता है சிறியவங்களுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய் और इन छोटे में से छोटे को जो किया है वो मेरे लिए किया है அதுதான் பரலோக ராஜ்யம் என்று இயேசு கிறிஸ்து ஜட்ஜ்மென்ட் மத்தேயு 25ல சொல்றாங்க और मत्ती रत्ती सुसमाचार 25 में लिखा है जो गरीबों को दिया है वो मेरे लिए दिया है बोला है மறுமை வாழ்வு எப்படி இருக்குன்னா யாருக்கு உதவி செய்தி அவன் மட்டும் தான் மறுமை வாழ்வு நல்லா இருக்குன்னு சொல்ற और पुनर्जीवन कैसा रहेगा जिन गरीबों को तुमने मदद किया है वही पुनर्जीवन में आएगा இப்போ நம்மோடு வந்திருக்கிற ஆல்பர்ட் ஐயா பாத்தீங்கன்னா அவருக்கு முடியாது हमारा बीच में भाई आल्बर्ट है ஆனா அவரால் பல பேருக்கு அவரால் உதவி செய்யக்கூடிய தன்மை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் उनको भी कमी है लेकिन वो कई लोगों को मदद करने के लिए प्रभु उनको मदद किया है மீஞ்சூர் பகுதி அருமையான சுமதிங்க ஒரு சகோதரி வந்திருக்காங்க मींजूर से सुमति ऐसा एक बहन आई है அங்க சிப்சி இனத்து மக்கள் அதாவது நரிக்கரோல் சொல்லக்கூடிய மக்களுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் और मींजूर में वहां रहने वाले बहनों को भाइयों को अपने जीवन समर्पित कर वहां सेवा कर रही है எசேக்கியேல்ங்கிற ஒரு நண்பர் வந்திருக்கிறாரு एजेकियल ऐसा एक भाई आया है அவர் மகளுக்கு இரு கண்களும் தெரியல और उनको दोनों बेटी को दोनों आंख नहीं है ஆனா மணலி நியூட்டன்ல என்னோட உறவு உள்ளவர் और मनली न्यू टाउन में वो कार्य कर रहे हैं அவரால் முடிந்த உதவியை அவர் பிறருக்கு செய்து और கொண்டிருக்கிறார் उनके द्वारा जो हो सकता है दूसरे को मदद कर रहे हैं இதுதான் கிறிஸ்தவம் ये मसीहत है கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல ईसाई एक धर्म नहीं है மார்க்கம் वो एक रास्ता है மனம் திரும்புதல் वो मन फिराना है ரிட்டர்ன் டு என்னிடத்தில் திரும்பு और मेरे पास आओ ऐसा बोलते हैं கர்த்தரிடத்தில் திரும்பு परमेश्वर के ऊपर ध्यान करो लिखा है அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார் उसी प्रकार परमेश्वर हमारे पास आए हैं ஆனால் இந்த அண்ணனுடைய நினைவு நாள் ஜெப கூட்டம் இது 2வது வருட ஜெப கூட்டம் அவருக்கு और मेरा भाई का दूसरा साल का साल गिराना है இந்த கூட்டம் முடிஞ்சவொடனே அடுத்த கூட்டம் எங்களுடைய எல்லோர் நண்பர்கள் உறவின் மக்கள் எங்களோடு பணி செய்யும் மக்கள் எல்லாரும் அதுல இருப்பாங்க और इस मीटिंग पूरा होने के बाद हमारा परिवार वाले हमारे संग रहने वाले और हमारे साथ काम करने वाले इधर रहेंगे இப்ப அண்ணனுடைய பெயரில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறோம் मेरे भाई के नाम से आपको मदद करने वाले हैं நாங்கள் கொடுக்க போற அந்த gift பொருளே உங்களுக்கு மதிய உணவு அதுல இருக்கும் और हम लोग आपको एक गिफ्ट देंगे उसके अंदर आपका खाना भी रहेगा இப்போ இந்த ஜெபம் முடிந்தவுடன் உங்களை யார் அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்கள நீங்க கேட்ச் பண்ணிக்கணும் और ये प्रार्थना पूरा होने के बाद आपको किसने बुलाया है उनको याद करना उनके पकड़ लेना है உங்களை அழைத்துட்டு வந்தவர்கள் ஆல்பர்ட்ங்கிற அன்பு சகோதரர் आल्बर्ट भाई
தேவிகன்ங்கிற ஒரு அன்பு சகோதரர், देवीगन ऐसा एक भाई, எசேக்கியல்ங்கிற அன்பு சகோதரர், एसेकियल ऐसा एक भाई, கௌதமன்ங்கிற அன்பு சகோதரர், गौतमन एक भाई है, சுமதிங்கிற ஒரு அன்பு சகோதரி, और सुमति ऐसा बोलने वाला बहन है, சுப்பையாங்கிற ஒரு அன்பு சகோதரர், सुपैया ऐसा एक बोलने वाला भाई है। அடுத்து கணேஷ்ங்கிறது இங்க நம்முடைய வட இந்திய மக்கள் இந்த பகுதியில் தங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த கலை, தங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த அந்த கலையின் அடிபவத்தில் அழகா பொம்மைகள் செய்து விற்று கொண்டிருக்காங்க ரோடு ஓரமா. और यहाँ पर उत्तर भारत में आकर भाई लोग आए हैं। அன்பு ஆயர், மூத்த ஆயர் தேவ சகாயம் ஐயா வந்திருக்காங்க. அவர் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்வுக்காக, ஜீவியத்திற்காக, நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக, வழிநடத்தல்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக எங்கள் மத்தியில் எங்களோடு வாழ்ந்து எங்களை பல வகைகளில் எங்களுக்கு ஆறுதலாக, தேர்தலாக, உதவியாக, ஆலோசனையாக, திடப்படுத்துகிற மகனாக காணப்பட்ட திரு பொன்னுதுரை அவர்களை உங்களுடைய ராஜ்யத்திற்காக நீர் அழைத்துக் கொண்டிருக்கட்டாவே. என்னுடைய அநாத தீர்மானமாக, என்னுடைய சித்தமாக இருக்கிறது. எங்களுக்கு உலக பிரகாரமாக ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய நஷ்டம். ஆனால் ஆண்டவரே, அவர்கள் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீர் அழைத்திருக்கிறபடினாலே நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம். உடைய கிருபைக்காக கெஞ்சி நிற்கிறோம். உடைய மகன் விட்டு சென்ற எல்லா நல்ல பண்புகளையும், நற்கிரியைகளையும், அவர்கள் வாழ்ந்த வாழ்வையையும் நாங்கள் பின்பற்றி நமக்கு மகிமையாக, சாட்சியாக ஜீவிக்க அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மனிதனான கூட்டத்தை ஆசீர்வதித்து தாரும். இங்கே நடைபெறுகிற சகல நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய பிள்ளை அனைவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். டிஎஸ் ஃபேமிலி முழுவதுமாக செய்கிற எல்லா கிரியைகளையும், எல்லா பணிகளையும் நீர் அங்கீகரிப்பீராக. எல்லா துதி, கன, மகிமை எல்லாவற்றையுமே கேட்டெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் உள்ள கடவுளுடைய அன்பிற்கும் இரக்கத்திற்கும் ஆசீர்வாதத்திற்கும் உங்களை ஒப்படைக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதும் இருப்பதாக. ஆமென்.